இன்றைய ரத்தினம். மகா பலசாலியான மன்னர் விஸ்வாமித்திரர் ஆக்னேயாஸ்திரத்தை ஏவினார். பகவான் வசிஷ்டர் காலதண்டம் போல் திகழ்ந்த பிரம்மதண்டத்தை கையில் ஏந்தி கொண்டு கோபத்துடன் கூறினார், சத்திரிய பதரே, உன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் காட்டு. காதி மைந்தனே, ஏராளமான அஸ்திர சஸ்திரங்களை பெற்றிருப்பதால் பெருகி இருக்கும் உன் ஆணவத்தை இப்போது அழித்து காட்டுகிறேன். உன்னுடைய சத்திரிய பலம் எங்கே? மகத்தான பிரம்ம பலம் எங்கே? என்னுடைய தெய்வீக பிரம்ம பலத்தை இப்போது பார் என்றார். காதி மைந்தரால் ஏவப்பட்டு வேகத்துடன் வந்து கொண்டிருந்த பயங்கரமான ஆக்னேயாஸ்திரத்தை எரிந்து கொண்டிருக்கும் அக்னியில் தண்ணீர் ஊற்றினார் போல தன் பிரம்ம தண்டத்தால் ஏற்று அதன் சக்தியை அடக்கிவிட்டார் வசிஷ்டர். கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் வாருணம், ரௌத்ரம், ஐந்திரம், பாசுபதம், ஐஷீகம் முதலான அஸ்திரங்களை பிரயோகித்தார். ஆனால் அவைகளும் அடங்கி போயின. எனவே மேன்மேலும் அஸ்திரங்களை ஏவினார். மானவம், மோகனம், காந்தர்வம், ஸ்வாபனம், சிரும்பனம், மாதனம், சந்தாபனம், விலாபனம், சோஷனம், தாரூணம், வெல்ல முடியாத வஜ்ரம், பிரம்மபாசம், காலபாசம், வருணபாசம், பைநாகம், நீரில்லாத மேகம், நீருண்ட மேகம், தண்டம், பைசாசம், கிரௌஞ்சம், தர்மச்சக்கரம், காலச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், வாவல்யம், மதனம், ஹயசிரஸ், இருவகை சக்தி ஆயுதங்கள், கங்காலம், முசலம், வைத்தியாதாரம் என்னும் சிறப்பான அஸ்திரம், பயங்கரமான காலாஸ்திரம், கோரமான திரிசூலம், காபாலம், கங்கணம் ஆகிய இவை எல்லா அஸ்திரங்களையும் வசிஷ்டர் மேல் ஏவினார். ரகுநந்தனா, பிரம்மபுத்திரரும் மந்திர ஜபம் செய்பவர்களுள் தலையாயவருமான வசிஷ்டர் அவை எல்லாவற்றையும் பிரம்மதண்டத்திற்குள் அடக்கிவிட்டார். என்ன ஆச்சரியம்! அதுவரை செலுத்திய அஸ்திரங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு விட்டதும் விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினார். அந்த பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டதும் வேகமாக பாய்ந்து வருவதை பார்த்து 3 உலகங்களும் நடுநடுங்கி போயின. ராகவனே, பிரம்மாவை தேவதையாக கொண்ட பயங்கரமான அந்த அஸ்திரத்தையும் முழுமையாக தன் பிரம்ம தண்டத்தினால் பற்றி அடக்கினார் வசிஷ்டர். வசிஷ்டர் பிரம்மாஸ்திரத்தை ஏற்று செயலிழக்க செய்த போது கோபத்தால் கொதித்து கொண்டிருந்த அவருடைய தோற்றம் 3 உலகங்களையும் மோகத்தில் ஆழ்த்துவதாகவும் பயங்கரமானதாகவும் ஆயிற்று. மகாத்மா வசிஷ்டருடைய ரோம கால்களில் இருந்து சூரியனுடைய கிரணங்கள் போன்று புகையுடன் கூடிய நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டு விழுந்தன. வசிஷ்டர் கையில் தூக்கி பிடித்து கொண்டிருந்த பிரம்மதண்டம் புகையில்லாமல் எரியும் காலாக்னியை போலும் இன்னொரு யமதண்டம் போலும் காட்சியளித்தது. தொடர்வோம்.